கொடியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேல வந்து சிவப்பு கலர், கீழ வந்து மஞ்சள் கலர். நடுவுல வந்து ஒரு வாகைப்பூ வந்து சூடியிருக்காங்க. 2 பக்கமே வந்து யானைகள் வந்து நின்னுட்டு இருக்கு. ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. 2 யானைகள், அதுக்கு மேல 2 பாகன் உட்கார்ந்துருக்காங்க. கருப்பு நிற யானை உட்கார்ந்துருக்கு. ஒயிட் கலர்ல 2 யானைகள் வருது. அந்த யானைகள் வந்து தான் அந்த மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்தி, துன்புறுத்திட்டு இருந்த யானைகள வந்து அடிச்சு கொல்ற மாரியான சீன் வந்து காமிச்சிருக்காங்க. இதுலருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, 2 யானைகள் வந்து தமிழ்நாட்டில ஆளக்கூடிய ஒரு 2 பெரும் கட்சிகளா வந்து காட்டியிருக்காங்க. மறைமுகமா காட்டியிருக்காங்க. பாடல வந்து விவேக் அவர்கள் எழுதியிருக்காரு, தமன் அவர்களுடைய இசையில. பாடலுக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த பாடல் வந்து வேட்டைக்காரன் படத்துல வர "நான் அடிச்சா தாங்க மாட்டேன்" அந்த பாடலுடைய ஒரு மெட்டும், போக்கிரி படத்தில் வரக்கூடிய "போக்கிரி பொங்கல்" பாடலுடைய சில மெட்டுக்களும் கலந்து இந்த பாடல வந்து இசையமைச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு சூசகமா வந்து மாநாட்டுல வந்து இந்த கொடியினுடைய வரலாற்ற நான் பேசப் போறேன். நீங்க எதிர்பார்க்க எல்லாமே நான் மாநாட்டுல பேசப் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் விஜயோடைய மாநாட்டு ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்றீங்களோ, கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.